ஹாய் சோல்ஜர்ஸ், என்னுடைய பேர் ஸ்ரீனிவாஸ். நான் வந்து ஒரு டெக் என்டர்பிரஸ்ட். நான் எனக்கு டெக் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நான் வந்து ஒரு 6 மாதமா 6-7 மாதமா நான் விண்டோஸ் யூஸ் பண்ணதே இல்லை. கம்ப்ளீட்டாக நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். எதுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்? லினக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஃபெடரா லினக்ஸ். ஸோ அதை பற்றி தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் எனக்கு விண்டோஸ் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. நான் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னுட்டு பார்ப்போம். இது எனக்கு ஃபஸ்ட் வீடியோ, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னுட்டு பார்ப்போம். ஆல்ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் வந்து ஒரு 6 மாதம்னா, நான் வந்து போன வருஷம் 2025 ஜூலை எண்டிங்லேருந்து நான் வந்து ஆக்சுவலாக லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜூலை எண்டிங்கில் வந்து இந்த லேப்டாப் இது எனக்கு ஹெச்பி பாலிவான் X360 BACL 255 சம்திங் நினைக்கிறேன். ஹெச்பி பாலிவான் X360 14 BACL 255 நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து சும்மா ஹாஃப் த ஹெட் எனக்கு இந்த மாடல் இதுதான் ஞாபகம் வருது. இதுக்கு பேட்ரி வந்து 2 தடவை ரிப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கு. ஃபஸ்ட்டு தடவை பேட்ரி வந்து ரிப்ளேஸ் பண்ணும்போது பயலுக்கு சேசி வந்து உடஞ்சிருக்கு. ரொம்ப வீங்கி இருந்திருக்கு. சேசி கொஞ்சம் பெண்டாக இருந்துருக்கு. ஸோ வந்து இந்த லேப்டாப்புக்கு ஃபஸ்ட்டு தடவை பேட்ரி ரிப்ளேஸ் பண்ணும்போது அப்பவும் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்து. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் பேட்ரி ரிப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. பேட்ரி ஆக்சுவலாக ரிப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, பேட்டரியை நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த பேட்ரி தான் சிமாஸ் பேட்டரியாகவும் ஒர்க் ஆகுது. சிமாஸ் பேட்டரினா உங்களுக்கு என்னென்னா, பயாஸ்னிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். பயாஸ்னால் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே ஒரு ஓஎஸ் லோட் பண்ணணும். ஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபஸ்ட்டு ரன் ஆகிற சாஃப்ட்வேர் தான் பயாஸு. அதுக்கு ஒரு மெமரியை பவர் பண்ணுறது தான் இது. நீங்கள் இந்த பழைய கேம் பாய் அட்வான்ஸ் நினைக்கிறேன். அதுக்கு வந்து மெமரி வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு குட்டி பேட்ரி வந்து காயின் பேட்ரி இருக்கும். அதை போயிடுச்சுன்னா அந்த உங்கள் சேவிங் வந்து லாஸ்ட் ஆயிரும்ல, அந்த மாதிரி இது கம்ப்யூட்டர்ஸ்க்கு உண்டு. அது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சிஸ்டம் வந்து எதாவது ஆயிருக்குன்னுட்டு ஏதோ இந்த டயக்னோசிங்னுட்டு போகும்ல, டயக்னோசிங் வந்து போயிடுச்சு, போய் கரெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஹைப்போதசிஸ் என்னன்னா, இது வந்து ஒரு கரப்டட் வேர்ஷன் ஆஃப் ரெஸ்டோர் பாயிண்ட்னு இருக்கு. அந்த ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு இது போயிருக்கு, கம்ப்ளீட்டாக கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நான் டிஐஎஸ்எம் ரன் பண்ணேன், எஸ்எஃப்சி நினைக்கிறேன், இந்த எஸ்எஃப்சி ரன் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ரீஇன்ஸ்டலேஷன் நான் போகலை, ஏன்னா வந்து எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் லூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டேன். அப்புறம் வந்து கரப்டட் விண்டோஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா லேப்டாப் இது எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் மெயினாக கேம்ஸ், அப்புறம் வந்து வர்ச்சுவல் மிஷின் நிறைய ரன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் பார்த்துருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒர்க் ஃப்ளோ கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ நான் சிஸ்டம் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அந்த புது பேட்டரி மாட்டினோம்ல, அதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கு கெப்பாசிட்டி போயிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப பெருசாக ஊடல. ஸோ வந்து நாங்கள் வந்து மாட்டும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு எஸ்எஸ்டியும் வாங்கிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வேற ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன் அப்புறமா. ஸோ வந்து இந்த லேப்டாப் எனக்கு டெடிகேட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து விண்டோஸ் தான் வேணும்னு இருந்தாங்க. நான் வந்து லினக்ஸ் எனக்கு இந்த லேப்டாப்பில் வேணும், இந்த லினக்ஸ் தான் போடுவேன்னு நான் அடம் பிடிச்சி வாங்கிட்டேன் இந்த லேப்டாப்பை அவங்ககிட்டேருந்து. ஸோ இதில் லினக்ஸ் போட்டாச்சு. லினக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஏன் ஃபெடோரா சூஸ் பண்ணேன்,
நீங்கள் வந்து சொல்லலாம் உபுண்டு நீ சூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை டெபியன் நீ சூஸ் பண்ணியிருக்கணும், ஆர்ச் லினக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லைனா லினக்ஸ் மின்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு சில வியூவர்ஸ்க்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னுட்டு. ஸோ வந்து லினக்ஸ் தான் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் நீட்டு நினைச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து லினக்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கண்டெய்னர் வேணாம், நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யார் வேணாலும் யாராலையும் காப்பி பண்ண முடியாதுன்னுட்டு உண்டு. ஆனால் வந்து ஓப்பன் சோர்ஸ், அது வந்து க்ளோஸ் சோர்ஸ் இல்லைன்னா விண்டோஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ விண்டோஸை யாராலையும் காப்பி பண்ண கஷ்டம். கோட் காப்பி சொல்கிறேன். இது நம்மளே கோட் பண்ணி விண்டோஸ் மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓப்பன் சோர்ஸ் நேற்று ஒன்று உண்டு. ஓப்பன் சோர்ஸ்னால் வந்து அது ஒரு ஃபிலாசபி ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து இது நான் தான் கிரியேட் பண்ணேன், நான் மட்டும்தான் திருப்பி கிரியேட் பண்ணேன், நான் மட்டும்தான் இதால் பெனிஃபிட் ஆவேன்னுட்டு சொல்லதுக்கு பதிலாக இது கம்யூனிட்டிக்காக பில்ட் பண்ண மாதிரி. அதான் எப்படின்னா, இது வந்து இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன கோடும், ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் காப்பி பண்ணலாம், யார் வேணாலும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ரீடிஸ்ட்ரிபியூட்னா காப்பி பண்ணி அதை வந்து வேற ஏதாவது வெப்சைட்டில் போட்டு டவுன்லோட் பண்ண மாதிரி, அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் வந்து யார் வேணாலும் மாடிஃபை பண்ணலான்ட்டு உண்டு. அதுக்கு பேர் தான் ஓப்பன் சோர்ஸ். ஸோ வந்து லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ வந்து ஃபோர்க்கிங்னுட்டு ஒன்று உண்டு. ஃபோர்க்கிங்னா வந்து ஒரு பெரிய லினக்ஸுக்கா அந்த லினக்ஸை காப்பி பண்ணி நமக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபோர்க்கிங். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு காப்பி பண்ணி நமக்கு மாடிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். அதான் ஃபோர்க்கிங்னு சொல்லுவாங்க பேசிக் கான்செப்ட். நம்ம கிட்ஹப்லாம் பார்த்துருக்கீங்கன்னா ஃபோர்க்கிங் அதில் தான் பார்ப்போம். ஸோ அது வந்து நிறைய லினக்ஸ் ஃபோர்க்ஸ் இருக்கும். தெர் இஸ் நோ கிராண்ட் லினக்ஸ் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக லினக்ஸ்னால் வந்து ஒரு கர்னல், லினக்ஸ் கர்னல்னு சொல்லுவாங்க. கர்னலில் வந்து விண்டோஸ்க்கும் கர்னல் உண்டு, என்டி கர்னல். கர்னல்னால் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் ஆன உடனே ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்லாம் இது வந்து பார்க்குற லினக்ஸ், இது கர்னல் வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட்ல என்ன ஆரம்பிக்கிறேன், கர்னல் வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரில் டைரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுதான் வந்து ரன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான இது அலோகேஷன் கொடுக்கும். அலோகேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் இந்த அளவுக்கு நீ ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரோக்ராமுக்கு, இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்க்கு ரீட் பண்ணுமா, என்கிட்ட சொல்லு, நான் ரீட் பண்ணி தரேன். இல்லை நீ உனக்கு டேட்டா ரைட் பண்ணணுமா சொல்லு, நான் தரேன். அந்த மாதிரி தான் கர்னல் பண்ணும். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை வந்து இணைக்கிறது தான் கர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்னல் வந்து தான் லினக்ஸ் கர்னல். அது கூட சேர்த்து கனுன்னுட்டு உண்டு. கனுனா வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மேன்னுட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. லினக்ஸ் வந்து லைனஸ் டார்வால்ட்ஸ். ரிச்சர்ட் ஸ்டால்மேன் வந்து கனு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணது. கனு வந்து எப்படின்னா, இப்போ வந்து அதுதான் ஓப்பன் சோர்ஸ் இந்த இது ஸ்டார்ட் ஆச்சு. கனு வந்து கோர் யூட்டில்ஸ்னுட்டு ஒன்று உண்டு. அது என்னென்னா, இந்த ஓஎஸ்க்கு கோர் யூட்டில்ஸ் இல்லை, யூனிக்ஸ் தெரியுமா? யூனிக்ஸ்னால் வந்து அது அந்த காலத்தில் உள்ள ஒரு ஸ்டேபிளான ஓஎஸ். யூனிக்ஸுக்கு கோர் யூட்டில்ஸ் வந்து அப்படியே அவங்க ரீரைட் பண்ணியிருக்காங்க, அவங்களே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிக்ஸ் மாதிரி. ஸோ லினக்ஸ் இஸ் அ யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த கனு யூட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நான் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் லினக்ஸ். ஏன்னா இந்த லினக்ஸ் கர்னலும் அப்புறம் இந்த கனு யூட்டில்ஸ், அப்புறம் வந்து டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட், அப்புறம் சிஸ்டம் கோர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேக்கேஜ் பண்ணது தான் ஒரு லினக்ஸ் ஓஎஸ், லினக்ஸ் டிஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் லினக்ஸ். நீங்கள் கேட்டிருக்கலாம் உபுண்டு உண்டு, பாப்புலர் வந்து உபுண்டு, ஆர்ச் லினக்ஸ், லினக்ஸ் மென்ட், ஃபெடோரா லினக்ஸ், ரெட் ஹேட் லினக்ஸ், டெபியன் லினக்ஸ், ஆல்மா லினக்ஸ், ராக்கி லினக்ஸ், ஆர்டெக்ஸ் லினக்ஸ், நிறைய இருக்குது. ஜாரன் ஓஎஸ், இன்னும் நான் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் லினக்ஸ். நான் ஃபெடோரா சூஸ் பண்ணது ஏன்னா
ம். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னுட்டு சொல்லலாம் 1. ஆமா. உண்மையிலேயே அது அப்படிதான். உண்மையிலே தான். ஸோ 1 பார்க்கறதுக்கு நல்லாருக்கு. ஏன்னா வந்து இது GNOME டெஸ்க்டாப்ன்னுட்டு ஒண்ணு உண்டு. GNOME டெஸ்க்டாப்னா இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதா? ஏன்னா வந்து டெஸ்க்டாப் என்விரான்மென்ட்ன்னு ஒண்ணு உண்டு. அந்த கிராஃபிக்கலா காமிக்கிற ஒரு சில விஷயம்லாம் இருக்கும்ல. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு காமிக்கிறது. லினக்ஸ்ல நெறைய வித்தியாசமா இருக்கும்ல. அது வந்து ஒரு டெஸ்க்டாப் என்விரான்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த நான் வந்து GNOME யூஸ் பண்றேன். ஸோ ஃபெடரல் லினக்ஸ் ஒரு வெண்ணிலா லைக் GNOME எக்ஸ்பீரியன்ஸ் தரும். வெண்ணிலா லைக்னா டீஃபால்ட் GNOME அது ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. அந்த ப்ராஜெக்ட் வந்து க வ இது அவங்களுக்கு புடிச்ச மாரி கான்ஃபிகர் குடுக் ஸோ நான் எதுல இருந்தேன்? ஆ ஒரு டீஃபால்ட் லைக் கான்ஃபிக் வந்து ஃபெடரல் லினக்ஸ் தரும்ன்னுட்டு நான் வந்து ஃபெடரல் லினக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்து பேக்கேஜ் நியூ ஸ்டெபிலிட்டின்னுட்டு ஒண்ணு உண்டு. ரோலிங் ரிலீஸ் ஸ்டேபிள் ரிலீஸ்ன்னுட்டு ஒண்ணு உண்டு. ரோலிங் ரிலீஸ்ன்னுட்டு ஒண்ணு உண்டு லினக்ஸ்ல. அது அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து சர்வர்ஸ்லலாம் தான் மெயினா லினக்ஸ் நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? ஸோ சர்வர்ஸ்ல வந்து பேக்கேஜ் வந்து பக் எதுவும் இல்லாம எப்பவுமே ரன் ஆயிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பேக்கேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து V1 இவ்வளோ நாள் இருக்கு. V2 ரிலீஸ் பண்ணேன். ஸோ இந்த ஓஎஸ் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த V2 வெர்ஷன் வந்து மீதி நெறைய இருக்க சாஃப்ட்வேர் கூட எப்படி இருக்காது. இது வந்து ஸ்டேபிளா இருக்கா? அப்புறம் நான் V2 2.1 ரிலீஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வெர்ஷன் வந்து ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்கான்னுட்டு. அப்புறம் அவங்க ஏதாவது பக்ஸ் இருந்துச்சுன்னா, பக்ஸ் இல்லன்னா ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா, கிராஷ் ஆகுற மாரி எரர்ஸ் வந்துச்சுன்னா, அத வந்து உடனே வந்து ஒண்ணு அவங்க ஓப்பன் சோர்ஸ்னால அந்த கோட வந்து ஃபோர்க் பண்ணி இத செக் பண்ணி அவங்க மாடிஃபை பண்ணி அவங்களே பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா டெவலப்பர்ஸ் கிட்டயே கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஆ இந்த Debian 12 ரிலீஸ்ல வந்து அந்த அப்ளிகேஷன ரிலீஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் வந்து அதுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த Debian 12 ரிலீஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்குமே தவிர, நான் V3 ரிலீஸ் பண்ணிட்டேன். Debian 12க்கு வராது. அது Debian 13க்கு அ தான் V3 ரிலீஸே வர முடியும். ஸோ இல்லன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் ஸ்டேபிள் ரிலீஸ். ரோலிங் ரிலீஸ்னா V2 நான் கிரியேட் பண்ணிட்டேனா, இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. V3 கிரியேட் பண்ணிட்டேனா, பிடிச்சுக்கோங்க. அதுதான் V3 ரிலீஸ். இது ரோலிங் ரிலீஸ். நமக்கு ஒரு புது பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, உடனே அப்டேட் வந்து வந்துடும். அதுதான் ரோலிங் ரிலீஸ். அது ஆர்ச் லினக்ஸ்க்கு ரொம்ப ப்ராமினென்ட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா, பேக்கேஜஸ் ரொம்ப ஓல்டா இருக்கும். அப்புறம் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஓல்டா இருக்குமா, ஒரு 5 6 வருஷத்துக்கு அதே பேக்கேஜஸ் தான் இருக்கும். செக்யூரிட்டின்னு நீங்க சொல்லுவீங்க. பழைய பேக்கேஜா இருந்துச்சுன்னா எப்படி செக்யூரா இருக்கும்னுட்டு. இருக்கும். ஏன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அவங்க குடுத்துட்டுருப்பாங்க. அப்புறம் வந்து ரோலிங் ரிலீஸ்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிள் இருக்கும். ஏதாவது வந்து பேக்கேஜ்ல பக்ஸ் இருந்துச்சுன்னா, உடனே வந்து அந்த பக்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகி கம்ப்யூட்டர் ஒரு வேளை பிரச்சனை பண்ணி பூட்டே ஆகாம கூட போக நெறைய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா இந்த கிரப் பூட் லோடர்ன்னுட்டு ஒண்ணு உண்டு. அது என்னன்னா சிஸ்டம் ஆன உடனே ஓஎஸ்க்கு லோட் ஆகறதுக்கு பூட் லோடர்ன்னுட்டு ஒண்ணு உண்டு. அந்த ஓஎஸ பூட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் தான் பூட் லோடர். அது வந்து அப்பப்போ பிரச்சனை பண்ணின்னு இருக்கு போல இருக்கு ஆர்ச் லினக்ஸ்ல. ஸோ எனக்கு ரோலிங் ரிலீஸ் வேணாம். ஸோ வந்து இது ஃபெடரல் லினக்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஒண்ணு உண்டு. 13 மந்த்ஸ் பேக்கேஜ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆனா 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா எனக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபீச்சர் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ வந்து எனக்கு ஏதாவது பக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் ஒரு 6 மந்த்ஸ்ல. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபெடோரா 42 யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபெடோரா 42 வந்து ஒரு ஏப்ரல் சம்திங் வந்துச்சு.
ஸோ நான் அதை வர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணி இது நல்லா தான் எனக்கு யூஸ் பண்ணுவோன்னிட்டு கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்டி போட்டு முடிச்சுட்டேன். இதில் வந்து விண்டோஸ் கிடையாது, ஹார்ட் டிரைவில் இருக்குது. ஆனால் நான் பூட் பண்ண முடியாது, ஏன்னா கரப்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இது எஸ்எஸ்டியில் இருக்க ஓஎஸில் தான் மெயினாக பூட் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் எனக்கு விண்டோஸ்லேருந்து எனக்கு ஃபைல்ஸ் எடுத்துகிட்ருப்பேன். அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் இப்போ விண்டோஸ் பார்ட்டிஷனும் டெலீட் பண்ணிட்டேன். லினக்ஸ் மட்டும்தான் இந்த லேப்டாப்பில் கிடக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நான் லினக்ஸுக்கு போயிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து கனம்க்கு ஒரு யூஸ் பண்ணதுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டாஸ்க் பார் வந்து விண்டோஸில் டாஸ்க் பார் இருக்கும். ஆப்புக்கு போகணுன்னா அந்த ஆப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து அந்த ஆப் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதே மாதிரி கினோமுக்கு ஒரு ஃபிலாசபி உண்டு. என்னென்னா ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு செப்பரேட் ஒர்க் ஸ்பேஸ்னுட்டு ஒன்று உண்டு. அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப், நீங்கள் விண்டோஸில் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவீங்களா, அதில் இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு சைடில் இருக்கும். நீங்கள் இது விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து சென்டர் ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வந்து அது ஃபுல்லாக வந்து அந்த ரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆப்பில் வந்து ஸ்விட்ச் பண்ணாக்க அந்த ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸாக நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஒரு கேம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸில் 2-3 ஆப்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைல் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் வந்து எனக்கு இந்த இது ஸ்க்ரீனை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கார்னரில் எனக்கு எடிட்டர் வேணும், இந்த கார்னரில் வந்து எனக்கு ப்ரௌசர் வேணும் ஃபார் வெப் பேஜ் க்ரியேஷன். அந்த மாதிரி இங்கே சைடில் வந்து ஒரு டெர்மினல் இருக்கலாம் கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, சர்வரை அப்டேட் பண்ணி அந்த மாதிரி. இல்லைனா வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும், இந்த ஒர்க் ஸ்பேஸில் எனக்கு கேமிங் இருக்கும், அந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து எனக்கு ப்ரௌசர் இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு ஒர்க் ஸ்பேஸில் வந்து எனக்கு டிஸ்கோட் கால் இருக்கலாம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து இன்னொன்று ஒன்று. ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து நம்ம போடுற செப்ரேட்டாக ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தான் ஒர்க் ஸ்பேஸ்ன்னுட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஸ்விட்சிங் அந்த மாதிரி நிறைய ஃபிலாசபி வந்து கனம் டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ வந்து எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் எனக்கு ஒர்க்கிங் எப்படின்னா டைனாமிக்காக இருக்கும். இதுக்கு பேர் டைனாமிக் ஒர்க் ஸ்பேசஸ். சும்மா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து அந்த இதுக்கு அதுக்கு ஒரு லினக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து அந்த கனம் ஃபிலாசபி புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து முன்னாடி லினக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இந்த மெயினாக வந்து இந்த டெர்மினல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷிஃப்ட் லெஃப்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டெர்மினல் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் பயமாக இருக்கும். பேசிக்காக என்னென்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட். பேசிக்காக என்னென்னா இங்கே வந்து கமாண்ட் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். இந்த கமாண்ட் வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கு பதிலாக ஒரு கமாண்டு தான் டைப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணணுன்னா SUDO. சூடோனா என்னென்னா சூப்பர் யூசர் டூ. சூப்பர் யூசர்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ளிகேஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு கமாண்ட் கொடுக்கும்ல, கமாண்ட் இது கேன் வி டூ அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கேட்கும்ல, அதுதான் சூப்பர் யூசர் டூ. டிஎன்எஃப்னா அது வந்து ஒரு இந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப் மேனேஜர். இந்த ப்ளே ஸ்டோர்லாம் இருக்கும்ல, அது ஒரு ஆப் மேனேஜர் டிஎன்எஃப். அப்புறம் வந்து இன்ஸ்டால்.
சும்மா ஐஎன்னிட்டு கூட போட்டுக்கலாம். ஐஎன் எஸ்டிஏ இன்ஸ்டால்னிட்டு போட்டுக்கலாம். இது வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு கமாண்டு. அப்புறம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கமாண்ட் என்டர் பண்ணணும். அப்படிதான் இது நம்ம ஒரு ஆப் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு பதிலாக சும்மா இப்படி டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு குயிக்காக இதை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்டர் கொடுத்தோன்னா ஆஹா பாஸ்வேர்ட் கேட்குதா, ரொம்ப நல்லது. ஒரு செகண்டு. சூட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இப்போ வந்து செக் பண்ணிட்டு இருக்கு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது செக் ஆகிருக்கான்ட்டு. இப்போ இஸ் லோடட் எனி டைம் now guys. ஓ ஃபயர்ஃபாக்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கா? ஆமாம்ல, நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து அது இருக்குன்னுட்டு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். FIRE என்டர் கொடுத்தேன். இந்த ஸ்க்ரீனில் தான் மெயின் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ வந்து நான் சர்ச் பண்ண மாதிரி இங்கே தான் தெரியும், அங்கே தெரியாது. ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் இது ஃபயர்ஃபாக்ஸ் நல்லா ஆகலை. எனி ஆல்ட் F4 கண்ட்ரோல் D அண்ட் வந்து விண்டோ ஷிஃப்ட்டு லெஃப்ட் திருப்பி பேக் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் பேசிக்காக. இது கொஞ்சம் கமாண்ட் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ்டாக போகும். பேசிக்காக என்னென்னா இந்த GUI வந்து GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு மென்யூக்குள்ளே போயிட்டு இன்னொன்று ஒரு மென்யூக்குள்ளே போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்க பதிலாக போயிட்டு அந்த பட்டன் கண்டுபிடிக்க பதிலாக நீங்கள் வந்து சும்மா என்ன கமாண்ட் கொடுக்கணுமோ அதை டைப் பண்ணி கொடுத்தாலே போடும், அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளோதான் மெயின் விஷயமே. ஸோ நான் மெயினாக இந்த சர்வர்ஸில் தான் இதை பார்ப்போம். ஆனால் வந்து லினக்ஸ்னால் இது வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஏன்னா வந்து லினக்ஸுக்கு வந்து டெர்மினல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். பேசிக் கான்செப்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு பதிலாக டேரெக்டாக சொல்கிறீங்க, எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லுவீங்க, அது பண்ணி தந்துடும். ஸோ அதுதான். ஸோ எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் நேவிகேட் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்குது. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னுட்டு கேட்பீங்கன்னா, அப்ளிகேஷன் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணுவேன் நான். எனக்கு விண்டோஸ் இருக்கும்போது நான் வர்ச்சுவல் மிஷினில் வந்து நிறைய அப்ளிகேஷன் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணதுக்கு லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அதுலேருந்து டேரெக்டாக லினக்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணோடனே எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக நான் இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து சும்மா பேக்ரவுண்டுக்கு நான் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன், மியூசிக் பேக்ரவுண்டில் அதுக்கு. ஆனால் வந்து மெயினாக வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாடுவேன். அப்புறம் இது எனக்கு ஸ்கூல் ஒர்க்குக்கு லேப்டாப் யூஸ் பண்ணது. அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங்கை பார்ப்பேன். நான் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வர மாட்டேங்குதுங்க. ப்ரோக்ராமிங் படிக்க ட்ரை பண்ணிட்டுருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு நான் வந்து மேகசின் எடிட்டர் நான் தான், அசிஸ்டன்ட் ஹெட் எடிட்டர். ஸோ அதுக்கு கேன்வாவில் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் கேன்வாவில் பண்ணதுனால வெப் ப்ரௌசர்லேயே நான் ரன் பண்ணுவேன். ஆனால் இதுவே நீங்கள் வந்து அடோபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஆனால் வந்து மீதி எல்லாத்துக்கும் இந்த அனாயன்சஸ் வந்து கொஞ்சம் எனக்கு குறைவாக இருக்குது. நான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பவர் யூசர்னு சொல்லலாம். பவர் யூசர்னால் ஜென்ரலாக வந்து அவங்க வந்து சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் நல்லா டீப்பாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ குயிக்காக பண்ணதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சு அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. பவர் யூசர்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் தெரியும். அவங்க நானும் ஒரு பவர் யூசர்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். என்ன
ஸோ வந்து எனக்கு இந்த விண்டோஸ்லேருந்து அனாயன்சஸ் கொஞ்சம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டிரைவுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒன் டிரைவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்ட் லாகின் பண்ணுங்கள், எனக்கு லாகின் பண்ணுங்கள், உங்கள் டேட்டாவை தாங்க அப்படின்ட்டு நிறைய பாப்பப் எனக்கு அப்பப்போ வரும் விண்டோஸில். அது இல்லை ஒன்று. செகண்ட் வந்து பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டு. லினக்ஸில் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம். விண்டோஸில் கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இருக்கல நீங்கள் வந்து இதில் தான் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு இதில் தான் பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்னாலே பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டு இருக்கலே ஒஸ்ட். ஸோ வந்து ஏன்னா வந்து நிறைய பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் உண்டு. இப்போ நீங்கள் விண்டோஸ்க்கு போனாலே எம்எஸ்ஐ ஃபைல் உண்டு, எக்ஸி ஃபைல் உண்டு, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் உண்டு, இந்த பைத்தான் ஃபைல்ஸ் உண்டு. இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த லினக்ஸுக்கும். இதில் வந்து மெயின் ப்ராமினெண்ட்டாக வந்து சிஸ்டம் பேக்கேஜஸ், அப்புறம் வந்து ஃப்ளாட் பேக் பேக்கேஜஸ், புட்டசிட் பைத்தான் பேக்கேஜஸ், இல்லைனா ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் பேக்கேஜஸ். அப்புறம் வந்து ஆப் இமேஜ். தேர்ட் இன்னொன்று வந்து வேறு என்ன உண்டு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் இருக்குது. சிஸ்டம் பேக்கேஜஸ் வந்து டிஸ்ட்ரோ மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெடோராவுக்கு RPM வரும். ஆனால் வேறு டெபியனுக்கு வந்து .db வரும், டெப் இமேஜ். இந்த மாதிரி அது வந்து சிஸ்டம் டு சிஸ்டம் மாறிட்டே இருக்கும், டிஸ்ட்ரோ மாறிட்டே இருக்கும். ஸோ வந்து பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க டெவலப்பர்ஸ். இதுவே ஃப்ளாட் பேக்னிட்டு ஒன்று உண்டு. ஃப்ளாட் பேக்னா யூனிவர்சல் அப்ளிகேஷன் ஃபார்மேட். அது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை ஒரு ஃப்ளாட் பேக் மட்டும் க்ரியேட் பண்ணணும், எல்லாம் டிஸ்ட்ரோலையும் ரன் ஆகும். ஆனால் வந்து ஒரே ஒரு கேவியட் என்னன்னா, இது வந்து டெர்மினலில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. டெர்மினலில் ரன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் உண்டு, ஆனால் வந்து இது அவ்வளோவா இல்லை. ஃப்ளாட் பேக்ஸில் ஒரே ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, ஐசோலேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் மொபைலில் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா, மொபைலில் வந்து நீங்கள் ஏதாவது கேமரா யூஸ் பண்ணணுன்னா, இது கேமராவுக்கு பெர்மிஷன் கேட்கும்ல, அதே பெர்மிஷன் சிஸ்டம் வந்து லினக்ஸுக்கு வந்துடும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது இந்த பெர்மிஷன் சிஸ்டம். ஆனால் வந்து பை டிஃபால்ட்டாக இதை தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாமே ஆனில் இருக்கும். ஃப்ளாட் பேக்ஸுக்கும் தேவையான பெர்மிஷன்ஸ் எப்போவுமே ஆனில் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் இருக்கும், அவ்வளோதான். ஆப் இமேஜஸும் ஃப்ளாட் பேக் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த போர்ட்டபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல விண்டோஸில், அதே மாதிரி போர்ட்டபிள் அப்ளிகேஷன்ஸ், யூனிவர்சல் போர்ட்டபிள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் லினக்ஸ். வேறு என்ன சொன்னேன்? வேறு எதுவும் சொல்லலை. ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் ப்ரோக்ராமிங் இந்த ரிலேட்டடான விண்டோஸ்லேயும் இருக்கிற மாதிரியே தான். பிப் இன்ஸ்டால், பைடார்ச், அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட்டு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டு அது கொஞ்சம் டெஸ்க்டாப்னாலே எப்போவுமே பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் தொல்லை பிடிச்சது தான். அடுத்தது ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் லினக்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு நான் இப்போ கமாண்ட் லைனில் பண்ணல, அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் மேனேஜர் உண்டு. சாஃப்ட்வேர் மேனேஜர் என்னென்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஸ்டோர் உண்டு. இந்த ஆப் ஸ்டோர் வந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தென்டிகேட்டர் நான் போனேன்னா, இது ஆத்தென்டிகேட்டர் தான் இப்போ, ரைட்டா? நான் இதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாம், டீட்டெயில்ஸ் இப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து அதை அப்படியே வந்து ஒரு பட்டன் வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுதான் வந்து அது ஒரு அந்த ஆப்ஷனும் உண்டு. ஸோ எனக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அது ஒரு அனதர் ஸ்டோரி.
நான் வந்து அவ்வளோவா விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, விண்டோஸ் பேஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்படியே நான் யூஸ் பண்ணதுனாலும் அது லினக்ஸுக்கு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஏன்னா நான் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் நான் வந்து விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிம்ப் என்னென்னா ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரியான எடிட்டர். ஃபோட்டோஷாப் இல்லை, ஃபோட்டோஷாப்புக்கு அல்டர்னேட்டிவும் இல்லை, எக்ஸாக்ட் ட்ராப் இன் ரிப்ளேஸ்மெண்ட்னா ட்ராப் இன் ரிப்ளேஸ்மெண்ட்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும்னுட்டு. ஆனால் வந்து கிம்ப் வந்து அது இல்லை. ஆனால் வந்து நான் வந்து எனக்கு யூஸ் கேஸ்க்கு கிம்ப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எனக்கு விண்டோஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிம்ப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேயும் கிம்ப் தான். ஏன்னா கிம்ப் வந்து ஒரு கனு யூட்டில்ஸ், கோர் யூட்டில்ஸ் இல்லை, எனக்கு கனு அப்ளிகேஷன். ஸோ ஏன்னா கிம்புக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கனு இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம், GIMP for short. ஸோ அது ஓகே. நான் வந்து அப்புறமா வந்து கேம்ஸ்ன்னுட்டு வரும்போது மைன்கிராஃப்ட் வந்து ஜாவா எடிஷன் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. நான் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அந்த ஆப் ஸ்டோர் இருந்துச்சுல, ஓப்பன் பண்ணி ப்ரிசம் லான்ச்சர்னு சர்ச் பண்ணிவிட்டு, மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் உண்டு, நான் ப்ரிசம் லான்ச்சர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ப்ரிசம் லான்ச்சர் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ப்ரிசம் லான்ச்சர்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் வந்து கேமை லாகின் பண்ணி கேம் மட்டும் ரன் பண்ணேன். இதில் ஒரே ஒரு கேவியட் என்னென்னா, பெட்ராக் எடிஷன் கிடையாது நமக்கு லினக்ஸுக்கு. பெட்ராக் எடிஷன் வந்து விண்டோஸு அப்புறம் வந்து இந்த கான்சோல்ஸு அப்புறம் மொபைல்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் உண்டு. மேக்ஓஎஸ்க்கும் இதே தான், லினக்ஸுக்கும் இதே தான். பெட்ராக் சப்போர்ட் கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ விளையாடுறது கஷ்டமாக இருக்குது. நான் இதை ஒர்க் அரவுண்ட் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஆனால் சர்வர் செட்டப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோவா ஆன்லைனில் இல்லை இப்போலாம். ஓகே. தேர்ட் வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸுக்கு நான் வந்து விண்டோஸுக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லினக்ஸ் வந்து நிறைய வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. பிஎஸ்டிக்கும் வர்ச்சுவல் மிஷின் வச்சுருந்தேன், டெலிட் பண்ணினேன். விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 அது வந்து அந்த மாதிரி நிறைய வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, வர்ச்சுவல் பாக்ஸு இதில் சப்போர்ட் இருக்குது, செட்டப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர்னுட்டு ஒன்று உண்டு. ஏன்னா லினக்ஸுக்கு நேட்டிவாக வந்து ஒரு QEMU உண்டு, QEMU/KVM. QEMUனா அது வந்து வர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரி இன்னொன்று ஒரு வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். KVMனா கர்னல் வர்ச்சுவல் மிஷின், KVM கர்னல் வர்ச்சுவல் மிஷின். அது வந்து இது சிஸ்டம் வந்து அதுவாகவே லினக்ஸ் கர்னல் எப்படின்னா அதுவாகவே வர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் பண்ணிக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டியாகவே செட்டப் பண்ண வேணாம். ஆனால் அதுக்கு ஒரு சிஸ்டம் கால்ஸ் ரன் பண்ண நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் அக்யூரேட் அண்ட் ஐ ஆம் நாட் தேட் வெல் வெர்ஸ்ட் இன் லினக்ஸ். வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து QEMU வந்து KVM வந்து ஒரு ஆக்சிலரேட்டராக யூஸ் பண்ணோம். ஸோ வர்ச்சுவல் பாக்ஸை நம்ம நேட்டிவாக யூஸ் பண்ணதுக்கு பதிலாக QEMU வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். கொஞ்சம் வர்ச்சுவல் மிஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் QEMU தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கூட சேர்த்து இந்த GUI ஃப்ரண்ட் எண்ட், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரண்ட் எண்ட் வந்து வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் / இல்லைன்னா கனம் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ கம்யூனிகேஷனுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணதுக்கு சிக்னல் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இது பிரேவ் ப்ரௌசரில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இல்லைன்னா டிஸ்கார்ட் நான் யூஸ் பண்ணதில்ல. அவ்வளோதான் கம்யூனிகேஷனுக்கு அதுதான். அப்புறம் வந்து நான் என் ஸ்கூலுக்கு வந்து எடிட்டர்னு சொல்லியிருந்தேன்ல, கேன்வா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரௌசரில் ரன் ஆகிற அப்ளிகேஷனால் ப்ரௌசரில் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மீட்டிங்குக்கு கூகுள் மீட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வாட்ஸ்அப் தான் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ப்ரௌசரில் ரன் ஆகிறதுனால கம்பேட்டபிலிட்டி அவ்வளோ பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து கம்பேட்டபிலிட்டி அது பிரச்சனை இல்லை. கேம்ஸுன்னுட்டு வரும்போது மற்ற கேம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் குக்டு நான் வந்து இதில் விளையாடினேன்,
போர்ட்டல் 2 விளையாடினேன். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு விண்டோஸை விட. ஏன்னா டிஸ்க் ஸ்பேஸும் கொஞ்சம் குறைவாக தான் யூஸ் பண்ணிச்சு. ஓவர்குக்டு 2, போர்ட்டல் 2, அப்புறம் அந்த 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 ஃபியூ கேம்ஸ் தான் நான் விளையாடியிருக்கேன். இல்லை, நான் அவ்வளோ ஆவிடான கேமர் இல்லை. ஸோ அவ்வளோவா கேம்ஸ் நான் வந்து விளையாடுறது வந்து மெயினாக மைன்கிராஃப்ட் மட்டும்தான். எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, விண்டோஸை விட கொஞ்சம் குறைவாக தான் பிரச்சனை. ஏன்னா விண்டோஸில் நான் யூஸ் பண்ணது கரப்டட் சிஸ்டம். கூட சுற்றி இந்த மைக்ரோசாஃப்ட் அனாயன்சஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுலேருந்து நான் இப்போ லினக்ஸுக்கு வந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் க்ளீனரான ஃபெடோரா ஒர்க் ஸ்டேஷன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. கூட சேர்த்து நான் வந்து லினக்ஸ் விண்டோஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணல. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திங். நீங்கள் அதை வந்து வேற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஷவர் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுமா? இல்லை, தப்பான அனாலஜி. ஒரு கிரைண்டர் எடுத்து ஒரு மிக்ஸி மாதிரி யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, அதே மாதிரி தான். அது கிரைண்டரு, இது மிக்ஸி, அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாது சார். ஆனால் வந்து ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் எப்போவுமே இருக்கும். கூட சேர்த்து லினக்ஸ்னாலே நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸி மாதிரி கிரைண்டரை யூஸ் பண்ண முடியாது, கிரைண்டரை மிக்ஸி மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு வர்ச்சுவல் மிஷினில் நான் நிறைய ரன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். நான் இன்னைக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கண்டென்ட் ஸ்டைலில் மாற்றணும்னு நினைக்கிறேன். இது இப்படி சொன்னால் ஒழுங்காக போகவே போகாது. ஸோ தேங்க்யூ கைஸ்.